வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவன். இன்று இந்த வீடியோவில் நாம உங்கள் எலும்புகள் பற்றி பேசப் போகிறோம். ஏன் ஒரு சிறுநீரக நோயாளிக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, ஏன் உடலில் வலி வருகிறது, ஏன் எலும்புகளில் வலி ஏற்படுகிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். நம்ம எல்லாரும் அறிவோம், சிறுநீரகம் செய்யும் முக்கிய வேலை என்னன்னா உடல்ல உள்ள கழிவுகளை மற்றும் நீரை வெளியேற்றுவதுதான். நாம் மிகவும் குறைவானவர்கள் தான் இதை அறிவோம். சிறுநீரகம் இன்னும் ஒரு மிக முக்கியமான வேலையை செய்கிறது. அது உங்கள் உடலில் எடுத்துக்கொள்ளும் வைட்டமின் டியை, அதாவது சூரிய ஒளியில் கிடைக்கும் வைட்டமின் டியை செயற்படுத்தும் வேலை. நாம் சூரிய ஒளியிலிருந்து பெறும் வைட்டமின் டி அல்லது உணவிலிருந்து பெறும் வைட்டமின் டி உடனடியாக உடலுக்கு பயன்படுவதில்லை. அது நேரடியாக எலும்புகளை வலுப்படுத்துவதில்லை. அது மாற்றப்பட வேண்டும். அந்த மாற்றும் பணியை யார் செய்கிறார்கள் என்றால் அது சிறுநீரகமே. நீங்கள் வைட்டமின் டி எடுத்துக்கொண்டாலும், சூரிய ஒளியில் நன்றாக நின்றாலும், உணவில் நிறைய வைட்டமின் டி எடுத்துக்கொண்டாலும், ஆனால் உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் வைட்டமின் டி உடலில் இருந்தாலும் அது பயன்படக்கூடிய நிலையில் இருக்காது. இதனால் தான் நம் எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிக்கின்றன. முதல் காரணம், எலும்புகள் எவ்வளவு பலவீனமாக இருந்தால் அவ்வளவு அதிகமாக வலி இருக்கும். முதுகில் வலி இருக்கும், முழங்காலில் வலி இருக்கும், இடமிடமாக வலி தொடரும். இதுவே மிகப்பெரிய காரணமாகும். இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால், சிறுநீரகங்கள் பழுதாக ஆரம்பிக்கும் போது நம் உடலில் பாஸ்பரஸ் கூட ஆரம்பிக்கிறது. ஏனெனில் சிறுநீரகங்கள் குறைவாக வேலை செய்கின்றன. பாஸ்பரஸை வெளியேற்றும் சிறுநீரகங்களின் வேலை சரியாக நடக்கவில்லை. இப்போ அந்த பாஸ்பரஸ் ரத்தத்துல சேர்ந்து கொண்டே இருக்குது. ரிப்போர்ட் எடுத்தா பாஸ்பரஸ் அதிகமாக வருகிறது. இப்போது இந்த பாஸ்பரஸ் உங்கள் ரத்தத்தில் அல்லது உடலில் சேர்ந்து கொண்டிருப்பது உங்கள் எலும்புகளை பலவீனமாக்குகிறது. எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். உங்க எலும்புகள் அதிகமா இருக்கிறது என்ன வேணா கால்சியம். கால்சியமும் 2+ இருக்குது, பாஸ்பரஸும் 2+ இருக்குது. ஆனா பாஸ்பரஸ் கால்சியத்தை வெளியேற்றி கொண்டு தானாகவே அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறது. அதாவது அதை எலும்புகள்ல இருந்து கால்சியத்தை வெளியேற்றும், தானாகவே அங்கே சேர்ந்து விடும். கால்சியம் கடினமா இருக்கும், ஆனா பாஸ்பரஸ் மென்மையா இருக்கும். இதனால என்ன நடக்கிறதுன்னா எங்க எலும்புகள் மென்மையா ஆரம்பிக்கின்றன. எப்படி எங்கள் எலும்புகள் மென்மையாக ஆரம்பிக்கணும், அவை மெதுவாக இலைசாகவும் ஆகின்றன. அதே போல் நம் உடலில் வலி அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் 2 முக்கிய காரணங்கள். இதனால் தான் சிறுநீரக நோயாளிகளில் முதுகுவலி பொதுவாக காணப்படுகிறது. இதனால் தான் எல்லா சிறுநீரக நோயாளிகளிலும் பிடிஹெச் மதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போது அந்த பிடிஹெச் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பிடிஹெச் என்பது பராதைராய்டு ஹார்மோன். இப்போது பராதைராய்டு ஹார்மோன் சாதாரணமாக இருக்கும்போது அது என்ன வேலை செய்கிறது என்றால், அதன் வேலை என்னவென்றால் உடலில் கால்சியத்தை சேர்க்கும் பணியை ஊக்குவிப்பது. அதாவது உடலில் கால்சியம் சேர்க்கப்பட வேண்டும் என்று உடலை ஊக்குவிப்பது. உங்கள் உடலில் பிடிஹெச் அதிகரித்தால் அது ஒரு அறிகுறி. உங்கள் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதற்கான ஒரு சைகை. பிடிஹெச் அதிகரிப்பது. பிடிஹெச் என்பது ஒரு நோய் அல்ல. உங்கள் பிடிஹெச் 1000, 2000 வரை கூட செல்லலாம். இதன் அர்த்தம் உங்களுக்கு பிடிஹெச் என்றால் ஏதாவது நோய் வந்து விட்டது என்று இல்லை. அது ஒரு சைகை மட்டுமே, ஏதோ தவறாக நடக்கிறது என்று. சில சமயம் மருத்துவரே உங்கள் பிடிஹெச் ஹார்மோனை கட்டுப்படுத்த உங்கள் பராதார கிளாண்டை அகற்றி விடுவார்கள். ஆபரேஷன் நடக்கிறது, ஆனால் அது உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் உணவில் உங்கள் மருந்தை சேர்க்க வேண்டும். உணவில் அல்ல, மருந்தை சேர்க்க வேண்டும். ராக்ட்ரோல் என்பது ஒரு வகை விட்டமின் டி ஆகும். இது சிறுநீரகம் வேலை செய்த பிறகு உருவாகிறது. எனவே நீங்கள் விட்டமின் டி எடுக்க விரும்பினால், சிறுநீரக நிலை அதிகமாக இருந்தால் நீங்கள் கால்சிடோ கொயிலே கால்சிட்ரோல், அதாவது நாங்கள் ராக்ட்ரோல் என்று அழைப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்க்க வேண்டும், உங்கள் மருந்தில் சேர்க்க வேண்டும். அதே சமயம் கொஞ்சம் கால்சியம் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் எலும்புகள் குறைவாக பலவீனமாக ஆரம்பிக்கின்றன அல்லது பலவீனமாக இருப்பது நிற்கும். இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். உங்கள் உடலில் வலி இருந்தால் அதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது அவசியம். அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே பிடிஹெச் அதிகமாக இருந்தால் பயப்பட வேண்டாம். நீங்கள் வெறும் விட்டமின் டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு வேறு அலர்ஜிகள் இல்லை. இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டும். உங்கள் ரத்தத்தில் பாஸ்பரஸ் அளவு அதிகமாக இருந்தால் பாஸ்பரஸ் பைண்டர் என்ற மாத்திரைகள் இருக்கின்றன, மருந்துகள் இருக்கின்றன. உங்கள் டாக்டர் அவற்றை எழுதி தருவார். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் அதை சேர்க்க சொல்லுங்கள். ஏனெனில் இந்த பாஸ்பரஸ் பைண்டர்கள் நீங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளும் பாஸ்பரஸுடன் சேர்ந்து அதை ரத்தத்தில் செல்ல விடாமல் தடுக்கும். அது மலத்துடன் வெளியேறிவிடும். உங்கள் ரத்தத்தில் செல்லவில்லை என்றால் உங்கள் உடலில் உள்ள எலும்புகள் பலவீனமாகும் அளவு குறையும். ஏனெனில் பாஸ்பரஸ் போகவில்லை, கால்சியம் அதே இடத்தில் இருக்கும். அதனால் தான் டாக்டர் உங்கள் பத்திரத்தில் எழுதி கொடுப்பதை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இதற்கு பின்னால் உள்ள காரணத்தை புரிந்து கொள்வதும் அவசியம். எனவே நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மூலம் எலும்புகள் பற்றி நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு கிட்னி ஃபெயிலியர் நோயாளிக்கு எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிக்கின்றன என்பதை சந்தேகம் இருந்தால் தெரிந்து கொள்ள விரும்பினால் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஸ்ரீயாவை நேரில் சந்திக்கலாம். உங்களிடம் விடை பெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.